மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர். இது எல்லாத்துக்கும் தீபரா மணி எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரே தீர்வு. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். இந்தியாவுடனான அனுர அரசின் ஒப்பந்தங்களுக்கு எதிராக மனு தாக்கல். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சமீபத்தில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லாததாக்கும் உத்தரவை கோரி டாக்டர் குணதாச அமரசேகர உள்ளிட்ட குழுவினர் நேற்று உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சரவை சட்டமா அதிபர் பெயரிட்டிருந்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சமீபத்தில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாட்டின் அரசியல் அமைப்புக்கும் சர்வதேச சட்டத்துக்கும் முரணானது என்று மனுதாரர் கூறுகின்றார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள் குறித்து பொதுமக்களுக்கு இன்னும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் இது மக்களின் அரசியலமைப்பு உரிமைகளை மீறுவதாகும் என்றும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு தீங்கு விளைவித்துள்ளதாகவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் கையெழுத்திட்ட அரசாங்கத்தின் நடவடிக்கை முற்றிலும் சட்டத்திற்கு எதிரானது என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுதாரர்கள் உயர் நீதிமன்றத்திடம் தங்கள் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறும் தொடர்புடைய ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தனது அடிப்படை உரிமைகளை மீறுவதற்காக பிரதிவாதிகளிடமிருந்து 2 பில்லியன் ரூபாய் இழப்பீட்டை வசூலிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் மேலும் தெரிவித்துள்ளார். ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு தயார் தமிழரசு கட்சி தெரிவிப்பு. வடக்கு கிழக்கில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபேறு தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் அடையாளத்தை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதன் வெளிப்பாடாகவே இம்முறை தேர்தல் பெறுபேறுகள் அமைந்துள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். மாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்து அரசாங்கம் ஆட்சி அமைப்பு 6 மாதங்களில் புதிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதனை வரவேற்கின்றோம். அதே நேரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என தங்களது தரப்பு கூறியது சரியான முடிவு என்று பலரும் உணர்ந்துள்ளனர் என எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தமிழ் மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், அதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க முடியும் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம். சுமந்திரன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் ஒன்றிணையும் சஜித் ரணில் தரப்பு. கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்ற முயற்சி. கொழும்பு மாநகர சபையில் 13 உறுப்பினர்களை பெற்றுள்ள ஐக்கிய தேசிய கட்சி அடுத்த மாநகர சபை நிர்வாகத்தை அமைப்பதிலும் முதல்வரை நியமிப்பதிலும் ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிக்க உள்ளதாக கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் இது தொடர்பிலான கலந்துரையாடல்கள் விரைவில் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி அதிக இடங்களை வென்ற போதிலும் எதிர்க்கட்சிகளே பெரும்பான்மையை கொண்டுள்ளன. இதன்படி கொழும்பு மாநகர சபையின் கட்டுப்பாட்டை பெற மற்ற எதிர்க்கட்சிகளுடன் ஒத்துழைக்கும் நோக்கத்தை ஐக்கிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிறுவுவதாக தேசிய மக்கள் சக்தியும் உறுதி அளித்துள்ளதுடன் தேவையான ஆதரவை பெற பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடல்கள் நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி அமைப்புகளில் மேயர்களை நியமிக்க அறிவுறுத்தல். உள்ளூராட்சி அமைப்புகளில் 50% மேற்பட்ட இடங்களை பெற அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்னர் மேயர்களை நியமிக்கவும், நியமிக்கப்பட வேண்டிய பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை அறிவிக்கவும் தேர்தல் ஆணைக்குழு எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மொத்தம் 339 உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உள்ளூராட்சி தேர்தல் செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்றது.
இந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஊடகம் ஒன்றுக்கு தேர்தல் ஆணைய தவிசாளர் RMAL ரத்நாயக்க கருத்து தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்றங்களில் 50% மேற்பட்ட இடங்களை பெற்ற தொடர்புடைய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு வரும் நாட்களில் தவிசாளர்கள், மேயர்கள், தலைவர்களை நியமிக்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். கூடுதலாக ஒவ்வொரு உள்ளூராட்சி அமைப்புக்கும் நியமிக்கப்பட வேண்டிய பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறித்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படும். மேற்கூறிய ஏற்பாடுகள் முடிந்ததும் உள்ளூராட்சி பிரதிநிதிகளின் இறுதிப்பட்டியல் வர்த்தமானி அறிவிப்பில் வெளியிடப்படும். உள்ளூராட்சி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட தொடர்புடைய வர்த்தமானி அறிவிப்பின்படி உள்ளாட்சி அமைப்புகள் ஜூன் 2ஆம் தேதி முதல் கூட்டத்தை நடத்த உள்ளன. அதற்கு முன்னர் தங்கள் தரப்பிலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் என்றார். உள்ளாட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 3921 இடங்களை பெற்று 150க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது. இருப்பினும் அவர்கள் சுமார் 100 அமைப்புகளில் மட்டுமே ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டை பெற முடிந்தது. எதிர்க்கட்சியில் பிரதான பாராளுமன்ற எதிர்க்கட்சியான சமகி ஜன பல வேகைய 1766 இடங்களை பெற்றது. இதே நேரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 742 இடங்களை பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மக்கள் கூட்டணி முறையே 379, 300 இடங்களை பெற்றன. நாடு முழுவதும் உள்ள உள்ளூராட்சி அமைப்புகளில் சர்வஜன பாலிய 22 இடங்களை பெற்றது இங்கு குறிப்பிடத்தக்கது. பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரிக்கு முன் வெடித்தது போராட்டம். செருப்படி கொடுத்த மக்கள். மன உளைச்சலுக்கு உள்ளாகி தன் உயிரை மாய்த்து கொண்ட கொழும்பு மாணவி ஆம்ஷியின் சாவுக்கு நீதி கேட்டு பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி முன்பாக நடத்தப்படும் மக்கள் போராட்டம் வலுவடைந்திருந்தது. இதற்கு காரணமான ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட வேண்டும். இது அவரது குடும்பத்திற்கு மட்டுமில்ல, முழு சமூகத்திற்கும் முக்கியமானது. මෙතන මේ අම්සිකා දරුවට වෙලා තියෙන අසාධාරණයට අපි ඇත්තටම ජස්ටිස්යක් බලාපොරොත්තු වෙනවා. ජනාධිපතිතුමාගෙනුත් ඉල්ලනවා. මේක දේශපාලනය කරගන්න අවශ්‍යතාවයක් නැහැ. අපිට ආරංචි මාර්ගය අනුව මේකට අදාළ සම්බන්ධ වෙච්ච ගුරුවරු දෙන්නම රටින් පැනලා ඉන්නේ. மாணவியை பாலியல் வன்புணர்ந்தார் என குற்றஞ்சாட்டப்பட்ட ஆசிரியரின் புகைப்படத்துக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் செருப்பால் அடித்தனர். அங்கு குழுமியிருந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை என உணர்வு பூர்வமாக கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர். அதிபரை வெளியே வா, அதிபரை கைது செய், இறுதி வரை போராடுவோம், கெட்டவனை கைது செய், சங்கரனை கைது செய்ய வேண்டும், வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும் என்று கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் கட்டிடத்தில் இருந்து விழுந்து மாணவி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த மாணவி கல்வி பயின்ற ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரிக்கு முன்பாக பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் டுப்ளிகேஷன் வீதி முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த மாணவி அம்ஷிக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த ஆசிரியரையும் கைது செய்யுமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். யாழ்ப்பாணத்தில் 4 நாட்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த ஹார்ட்லி கல்லூரி இளைஞன் மரணம். யாழ்ப்பாணத்தில் 4 நாட்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த இளைஞன் உயிரிழந்துள்ள நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக சோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 21 வயதுடைய பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த பரந்தாமன் லக்ஷன் என்பவரே உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியின் பழைய மாணவரும் தேசிய மட்டங்களில் இசை போட்டிகளில் வெற்றிகளை பெற்ற குறித்த இளைஞன் கொழும்பில் உயர் படிப்பை கற்று வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது வீட்டுக்கு திரும்பிய நிலையிலேயே காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்தார். 4 நாட்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை உடல்நிலை மிக மோசமான நிலையில் குடும்பத்தினர் அவரை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்திருக்கின்றார். இறப்புக்கான காரணம் தெரிய வர நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். அசோகவனத்திற்கு செல்லும் போது அனுமன் பின்பற்றிய கொள்கையே ஆபரேஷன் சிந்தூர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா தன் ராணுவ பலத்தை காட்டியுள்ளது என்று ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர்
ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் வெற்றிகரமாக தீவிரவாதிகள் முகாம்களை அழித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கின்றார். இந்திய படைகள் வரலாறு படைத்துள்ளதாகவும் அவர் மேலும் பெருமிதம் கொண்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கையால் நாடே பெருமை அடைந்துள்ளது. நள்ளிரவில் நமது படைகள் துல்லியமாக இலக்கை தாக்கியதாக தெரிவித்த ராஜ்நாத் சிங், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் இந்தியாவிற்கு முப்படைகளும் பெருமை சேர்த்திருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடியின் தெளிவான திட்டமிடல் தான் தாக்குதலை சாத்தியமாக்கியது. அப்பாவி மக்களை கொன்றவர்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும், அசோகவனத்திற்கு செல்லும் போது அனுமன் பின்பற்றிய கொள்கையே ஆபரேஷன் சிந்தூரிலும் பின்பற்றப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் அப்பாவி மக்கள் யாரும் கொல்லப்படவில்லை. நமது இராணுவ படைகள் சுதந்திரமாக செயல்பட ஆதரவு அளித்த பிரதமர் மோடிக்கு நன்றி என அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடியால் தான் ஆபரேஷன் சிந்தூர் பதிலடி தாக்குதல் சாத்தியமானது. மீண்டும் ஒருமுறை தீவிரவாதிகளுக்கு தக்க சமயத்தில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பிரதமர் மோடி முழு சுதந்திரம் வழங்கியிருக்கின்றார். பிரதமரின் வழிகாட்டுதலில் இந்திய ஆயுத படைகள் நம் அனைவரும் பெருமைப்படுத்தி உள்ளோம் என தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு பயங்கரமான பதிலடியை வழங்குவோம், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆவேசம். இந்தியா நடத்திய தாக்குதலில் உயிர் நீத்த அப்பாவிகளின் ரத்தத்துக்கு பழி வாங்குவோம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தான் தனது தற்பாதுகாப்புக்காக ஒரு பயங்கரமான பதிலடியை வழங்க முடியும் என்பதை காட்டினோம். எல்லை பகுதியில் சுமார் 1 மணி நேரம் சண்டை நடந்தது. பாகிஸ்தான் விமானிகள் வான்வெளியில் இருந்து தாக்கினர். எதிரியின் விமானங்கள் துண்டு துண்டாக சிதறின. பாகிஸ்தான் நிச்சயம் பழிவாங்கும் என அவர் தெரிவித்தார். இந்த போரை இறுதி வரை எடுத்துச் செல்வோம். என் பாகிஸ்தான் மக்களே, உங்கள் பாதுகாப்புக்கு நமது ராணுவம் நிற்கும். நாம் எப்போதும் ஒற்றுமையாக இருப்போம். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நம்மை நம் பாதையிலிருந்து விலக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் ஒற்றுமையாக நிற்கிறது. நமது மரியாதை, நமது பாதுகாப்பு, நமது ராணுவம், நமது தேசம் என நாம் ஒற்றுமையுடன் இருக்கின்றோம். பாகிஸ்தானின் 24 கோடி மக்களும் விளைவுகளை அறிய பயப்படவில்லை. அவர்கள் தைரியமானவர்கள். அவர்கள் இராணுவத்துடன் நிற்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டார். எதிரிகளை எதிர்கொண்டு துணிச்சலுடன் அவர்களை எதிர்த்து போராடுவார்கள். சர்வதேச சட்டத்தின்படி ஜம்மு காஷ்மீர் ஒரு சர்ச்சைக்குரிய பிரதேசமாகும். மேலும் பொது வாக்கெடுப்பு நடைபெறும் வரை அது அப்படியே நீடிக்கும். இந்தியா எத்தனை ஒரு தலைப்பட்ச முடிவுகளை எடுத்தாலும் யதார்த்தத்தை மாற்ற முடியாது என்று ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கின்றார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் அணு ஆயுத போர் உலகளவில் 125 மில்லியன் இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயம். உலகளவில் 125 மில்லியன் இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுத போர் இந்தியா பாகிஸ்தான் மீதான தாக்குதலை தொடர்ந்து எந்த நேரத்திலும் நிகழும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறைந்தது 30 பேரை கொன்ற ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து பேசிய பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவானா ஆசிப், மேலும் மோதலின் விளைவுகளை மோசமாக இருக்கலாம் என்று கூறினார். முழுமையான போர் ஏற்பட்டால் உலகம் முழுவதும் 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறக்க நேரிடும் என்று நிபுணர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றனர். பாகிஸ்தான் தொலைக்காட்சி சேனலான ஜியோ நியூஸிடம் கூறிய ஆசிப், இந்தியா இந்த பிராந்தியத்தில் முழுமையான போரை திணித்தால், அத்தகைய ஆபத்துக்கள் ஏற்பட்டால் எந்த நேரத்திலும் ஒரு அணு ஆயுத போர் வெடிக்கலாம். அவர்கள் அதை மோசமாக்கினால் இருதரப்பிலும் அணு ஆயுத விருப்பம் பயன்படுத்தப்படுவதற்கான அறிகுறியுள்ள போர்க்கான வாய்ப்பு ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பு இந்தியாவையே சாரும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். புதிய போப் ஆண்டவருக்காக காத்திருக்கும் உலகம், வெளியேறியது கரும் புகை. புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்வதற்கான கார்டினல் கான்க்ளேவ் கர்தினால் மகாநாடு நேற்று ஆரம்பமாகியது. இதில் 80 வயதுக்குட்பட்ட 133 கார்டினர்கள் கூடியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு உள்ளே இருந்து ஒருவரை அடுத்த போப்பாண்டவராக தெரிவு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று போப்பின் அதிகாரப்பூர்வ இல்லமான அப்போஸ்தலிக்க அரண்மனையில் உள்ள சிஸ்டைன் சாப்பலில் 80 வயதுக்குட்பட்ட அனைத்து கார்டினர்களும் ரகசிய வாக்கெடுப்பில் பங்கேற்றனர். நேற்று நடந்த கூட்டத்தில் புதிய போப் தேர்வு செய்யப்படவில்லை. அதை குறிக்கும் வகையில் 9:05 மணிக்கு புகைப்போக்கியிலிருந்து கரும்புகை வெளியேற்றப்பட்டது. புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்படும் வரை கர்தினார்கள் அங்கேயே தனிமைப்படுத்தப்படுகின்றார்கள்.
இதற்காக அவர்களது செல்போன்கள் ஒப்படைக்கப்படும். அவர்களை எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதற்காக ஜாமர் கருவிகள் கொண்டு சிற்றாலயத்தை சுற்றி தொலை தொடர்பும் துண்டிக்கப்பட்டு உள்ளன. முன்னதாக வட்டிகான் புனித பீட்டர் பேராலயத்தில் கார்டினல் காலேஜ் டீன் ஜியோவானி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் மேற்படி கார்டினல்கள் பங்கேற்று புதிய போப்பாண்டரை தேர்வு செய்வதற்கான ஞானம் புரிந்துணர்வு கேட்டு பிரார்த்தனை செய்தனர். பின்னர் வாக்கெடுப்பில் இரகசியம் காப்பது தொடர்பாக பீடத்தின் முன்பு நின்று உறுதி எடுத்துள்ளனர். பின்னர் அவர்களுக்கு மூத்த கார்டினல் ஒருவர் தியானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிற்றாலயத்தில் புதிய போப்பாண்டவரை தேர்வு செய்யும் பணிகள் ஆரம்பமாகியது. இதில் 3/2 பங்கு ஆதரவு, அதாவது 89 வாக்குகள் பெறும் கார்டினல் புதிய போப்பாண்டவராக தெரிவு செய்யப்படுவார். அதே நேரம் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அந்த வாக்குச்சீட்டுகள் மற்றும் கார்டினல்கள் எழுதி வைத்திருக்கும் பேப்பர்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டு ஆலய சிம்னி வழியாக கரும்புகை வெளியேற்றப்படும். இதன் மூலம் புதிய போப்பாண்டவர் இதுவரை தெரிவு செய்யப்படவில்லை என வெளி உலகம் அறிந்து கொள்ளும். பின்னர் பெரும்பான்மை கிடைக்கும் வரை வாக்கெடுப்பு நடக்கும். இறுதியில் புதிய போப் தேர்வானால் வெண்புகை மூலம் வெளி உலகுக்கு தெரிவிக்கப்படும். இன்றும் 2வது முறையாக கூடி புதிய போப் தெரிவு செய்யும் பணியில் கர்தினால்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணி புதிய போப் தேர்வு செய்யப்படும் வரை தொடரும். போப்பாண்டவர் தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கி இருக்கும் நிலையில் ஓரிரு தினங்களில் புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்காக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றது. இனி வருவது தீபராமின் நாணய மாற்று விகிதம். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். ஹாய் அங்கிள். என்ன வீட்டோடையும் போனோடையும் பிஸி போல? வீட்டு செலவுக்கு மகன் லண்டன்ல இருந்து காசு அனுப்ப வேணும். அதுக்கு எந்த மணி டிரான்ஸ்ஃபர்ல ஹை ரேட்ஸ் கிடைக்குதுன்னு சர்ச் பண்ணி கொண்டிருக்கேன். டோன்ட் வரி அங்கிள், உங்களுக்கு ஹை ரேட்ஸா இருக்கணும். மிக விரைவாக பணத்தை பெற்றுக்கொள்ளணும். செக்யூர் டிரான்ஸ்ஃபர் ஆகவும் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் தீபராம் மணி எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரே தீர்வு. தீபராம் எங்க காட்டு உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கு.